I love you. I love you. காதல் இத சொல்லிதான் எங்க அம்மா ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த காதலாலதான் புருஷன் இல்லாத பொண்டாட்டியா அப்ப யாருன்னு தெரியாத புள்ளையா எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. அதனால காதல்னு யாராவது சொன்னாலே எனக்கு பிடிக்காது. ஏய் இங்க பாரு, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுறது யாரா இருந்தாலும் அவங்க என் பக்கத்துல வர்றது கூட எனக்கு பிடிக்காது. இங்க இருந்து போயிடு. இங்க பாரு பாலையா, நீ இந்த கடல் மாதிரியான ஆளு. வெளியில பார்த்தா ஆவேசமா கம்பீரமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அமைதியான மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பாலையா, நீ குளத்துல இருக்கிற தாமரைப்பூ மாதிரி. அத பறிச்சு கடவுள்கிட்ட வச்சா கடவுளே அழகா தெரிவாரு. இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட வேண்டாம், என்ன விட்டுரு. உனக்குள்ள இருக்கிற திறமை உனக்கு தெரியல. அந்த அற்புதமான கலைஞனை தான் நான் மனசார காதலிக்கிறேன். காதல்னா 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 என் மேல ஆசை அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். ஒரு நாள் பூரா உன்னை நான் மொத்தமா அனுபவிக்கணும். என்ன ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேல்ல? நான் ஒத்துக்கிறேன். காதலுக்காக நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் தர. அதுக்கப்புறமாவது நீ என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். வா. ஒரு நிமிஷம், நான் எதையுமே என் கூட வச்சுக்கவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கையை கழுவிடுவேன். அதான் என் பாலிசி. இந்த பொடி அமௌண்ட். இந்த அமௌண்ட் பத்தலன்னா இன்னும் கேளு, நிறைய தரேன். புனிதமான காதல்னா என்னன்னு தெரியாத உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு பாசத்தோட அருமை எங்கடா தெரிய போகுது? உண்மையான காதலுக்கு அர்த்தம் தெரியாத நீ எல்லாம் மிருகத்துக்கு சமமானவ. காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்களா வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க. வெளியே போ. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறீ, இல்லனா உன்னை கொன்னுடுவான். அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. உன் காலேஜுக்கு மாஸ்டர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இங்க இருந்து போகலன்னா உனக்கு உயிரே கிடைக்காது. பாலைய பத்தி உனக்கு தெரியாது. அவனுக்கு கோவம் வந்து அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். இனிமே இந்த பக்கமே வந்துடாது. சீக்கிரம் போடி. போ போ. வேண்டாம் தம்பி, நில்லுப்பா. பைரவி எங்க? அவ போயிட்டா பாலையா. இந்த ஊரை விட்டு அவ போயிட்டா. ப்ளீஸ் பைரவிய ஒண்ணும் பண்ணிடாத பாலையா. பைரவி எங்க? அவள ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். அவளை மன்னிச்சிடு ப்ளீஸ். பைரவி எங்க? இங்கதான் இருக்கேன். கொல்ல போறியா? வா, வந்து கொல்லு. என் காதல புரிஞ்சுக்காம எப்ப நீ என்கிட்ட காமத்தை தீக்க வந்தியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். செத்து போன பொணத்துக்கு சாகறதுக்கு பயம் இல்ல. வா, வந்து கொல்லு. நீ அடிச்சது இங்க, எனக்கு வலிச்சது இங்க. நான் வெறுத்திருந்த காதல நீ எனக்குள்ள விரும்ப வச்ச. காதலோட ஆழ என்னங்கறத புரிய வச்ச. நேசிக்கிறது எப்படின்னு தெரிய வச்ச. மதுவோட போதையானது காதல் தான். அதோட சுகத்தை புரிய வச்சுட்ட. இந்த கை எப்ப என் மேல பட்டுதோ அப்பவே மனுஷனா மாறிட்டேன். நீ திருந்தி ஒரு மனுஷனை வாழ போறத நினைக்கும் போது இந்த உலகத்துல என்னை விட மனசார சந்தோஷப்படுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க பாலையா. சூப்பர்.
இன்னைக்கு உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. நீ திகார் ஜெயிலுக்கு தானே போகணும்னு சொன்ன. ஆனா மினிஸ்டர் உனக்கு பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. இந்த வாரமே நீ லண்டனுக்கு போக போறான். வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஜெயிலும் வேண்டாம் பெயிலும் வேண்டாம். அவனை கொல்லாம நான் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். யார் அவன்? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவன் எனக்கு வேணும். அவனையும் கையோல கொல்லணும். அவன் யாருன்னு சொல்லு. அவன் பேர் என்ன? எவனோ பாலையாவான். தமிழ்நாட்டு காலனில இருக்கானா? அநியாயம் பண்ற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆண்டவன் எப்போது ஒரு தடவை நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாரு. அவன் உன்னை அடிக்க மட்டும்தான் செஞ்சான். ஆனா என்னோட வாழ்க்கையை அவன் மொத்தமா அழிச்சிட்டான். எனக்கு அவனை மட்டும் அழிச்சா பத்தாது, அவன் காலனிய மொத்தமா அழிக்கணும். அழிக்கிறேன். அவனையும் அவன் காலனியையும் மொத்தமா அழிக்கிறேன். மாமி, பைரவி, my baby, I miss you. என்ன மாமி சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட் நீங்களே வந்துட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம். தெரியும். தெரியுமா? ஹாஸ்டலுக்கு எதிரில் இருக்கிற காலனி பையனை நீ லவ் பண்ணிருக்க. அவன் பேரு பாலகா. பைரவி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வா. அதே மாதிரி பைரவி எது செஞ்சாலும் அது எனக்கு பிடிக்கும். அம்மா, ஏழையான ஒருத்தரை காதலிச்சதுக்காக என்ன சொல்வீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க... அவன் ஏழையா? இல்லம்மா, எப்போ என் பொண்ணோட மனசை அவன் சொந்தமாக்கிக்கிட்டானோ அப்பவே அவன் உன் இதய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டான். இதய சக்கரவர்த்தி. ஓகே.